Hello friends, welcome to Healthy Meals Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல நான் செஞ்சு காமிக்க போறது ஒரு லஞ்ச் ரெசிபி. ரெண்டு ரெசிபீஸ் பார்க்கலாங்க. முதல்ல காராமணியோட மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு பார்க்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு கேரளால எலிசேரின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பீன்ஸ் வச்சு சிம்பிளான ஒரு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லஞ்ச் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் அளவுக்கு காராமணி எடுத்து 2 to 3 times நல்லா வாஷ் பண்ணி மினிமம் 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் ஆல்ரெடி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஊற வச்சிருக்கிற இந்த காராமணியை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். காராமணி வேகும்போது அதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு மினிமம் 3 விசிலுக்கு வச்சிடலாங்க. சப்போஸ் நீங்கள் காராமணி ஊற வைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 விசில் வச்சுட்டா போதும். குக்கர் விசில் வர்ற இந்த டைமில் குழம்புக்கு தேவையான காய் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே மஞ்சள் பூசணிக்காய் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதே இப்போ நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே போல் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் 3 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நம்ம காராமணி கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் வேக வச்சுக்கணும். காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம காராமணி வேக வைக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், 1/4 ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கோம். ஸோ காய் வேக வைக்கும் போது கவனமாக பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணினா போதும். காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், 2 பச்சை மிளகா இதே போல் மிடில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். இது இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா இப்போ கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். காய் வேகிற இந்த டைமில் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரையணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சிருந்தா போதும். ரொம்ப பேஸ்ட்டாக அரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பூசணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடுங்க, ரொம்ப டைம் எடுத்துக்காது. பாருங்கள், கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற காராமணி அதையும் நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். காராமணி ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணினாலே போதும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இதில் சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு அந்த தண்ணியும் இதில் சேர்த்திடலாம். தேங்காய் ஊற்றின பிறகு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம போட்டிருக்கிற காராமணியும் மஞ்சள் பூசணிக்காய் இது ரெண்டையும் நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விடணும், அதாவது உடச்சி விடணும். இப்படி உடச்சி விடும்போது குழம்பு இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இப்படி உடச்சி விடுறோம். பாருங்கள், நல்லா உடஞ்சி வந்திருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்கிற மஞ்சள் பூசணிக்காய் வெந்து குழஞ்சிடக்கூடாது. அதே சமயம் காராமணியோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அப்போ தான் நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிடலாம். உப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தாங்க, நம்ம குழம்பு ரெடியாக இருக்குது.
இனி குழம்புக்கு தேவையான தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடாகி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் இப்போ 2 காஞ்ச மிளகா இதே போல் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், அதாவது தேங்காய் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 to 3 மினிட்ஸுக்கு தேங்காவை நல்லா வறுத்தெடுக்கணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கணும். இதை இப்போ நம்ம குழம்புல சேர்த்திக்கலாம். அடுத்ததாக சிம்பிளான ஒரு பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. அதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகா 2 இதே போல் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் இதில் போட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். போட்டிருக்கிற வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போது 3 பச்சை மிளகாய் இதே போல் மிடில் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்ட பிறகு பீன்ஸை நல்லா கழுகி இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கினதில் சேர்த்திடலாம். பீன்ஸு சேர்த்துன பிறகு பீன்ஸ் வேகிறதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இது தவிர நம்ம இதில் வேறு எதுவும் மசாலா எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது. காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்திருக்கோம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வேகிறதுக்கான தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்தி வேக விட்டுட போகிறோம். லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணின பிறகு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டுட போகிறேங்க. 5 மினிட்ஸ் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பீன்ஸ் பொரியல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இதே போல் பீன்ஸும் தேங்காவும் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சூட்லேயே தேங்காய் நல்லா செட் ஆகி வந்துடும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காயோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா சூப்பராக பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோதாங்க, சிம்பிளான ஈஸியான நம்ம பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.